ஓகே நண்பர்களே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் சாப்டர் 4 பிளேன் டேபிள் சர்வேயிங், அதில் பார்ட் 1. ஓகே, கொஞ்சம் குயிக்காக போகலாம். ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு மாதிரி போரிங் ஆகிடும். ஓகே, ஷார்ட் நோட்ஸ் தானே. தென் ஓகே, இப்போது பிளேன் டேபிள் சர்வேயிங் இதில் என்ன முக்கியமான கீ பாயிண்ட்டு? இது கிராஃபிக்கல் மெத்தடு. ஃபீல்டில் அப்சர்வேஷன், பிளாட்டிங் ரெண்டுமே செஞ்சிடலாம். முடிஞ்சு போச்சா? வேறு எந்த ஒரு சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. இது காமன்லி ஸ்மால் அண்டு மீடியம் ஸ்கேல் மேப்புக்கு தான் இந்த பிளேன் டேபிள் சர்வேயிங் ஒத்து வரும். அதாவது பிளேன் டேபிளோட சைஸ் என்ன? ஸ்மால், மீடியம், லார்ஜ். இதில் 50, 50, 75, 40, 50, 60 இந்த ஆர்டரில் பாருங்கள். 40, 50, 60 இது எல்லாமே 1.5 சென்டிமீட்டர் தான். இதான் பிளேன் டேபிளோட சைஸு. இந்த 3 சைஸில் எந்த சைஸ் வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின் தான். நம்ம கீ பாயிண்ட் கொடுக்குறோம். நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதே கொஷின் டைப்பில் தான். ஓகே, அடுத்தது வெல் சீசன் டீக் ஆர் பைன் வுட். இந்த ட்ரீலேருந்து தான் இந்த பிளேன் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. அலிடேட்டுங்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுதான் அலிடேட்டு. அது 50 சென்டிமீட்டர் லெங்த் வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதுக்கு பேர் பிளேன் அலிடேட்டு. இந்த பிளேன் அலிடேட்டு வுட்டு அல்லது மெட்டல், இதில் எந்த மெட்டீரியல் வேணாலும் இந்த அலிடேட்டு செஞ்சுருப்பாங்க. இது ஐவேன், ஆப்ஜெக்ட் வேன் ரெண்டு இருக்குது. இந்த ஐவேன், அதாவது ஐவேனுங்கிறது இங்கே சைட் வேன். இதில் பாருங்கள், ஹேர் இருக்காது, ஒரு ஸ்லிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 ஹோல்ஸ் இருக்கும். 1, 2, 3 இதில் 3 ஹோல்ஸ் இருக்கும். அது ஒரு கேப்பு தான். கிளியரா? இதில் ஆப்ஜெக்ட் வேன், இதில் ஹேர், வெர்டிக்கல் ஹேர் இருக்கும். கிளியருங்களா? ஃப்ளூயிடல் எட்ஜி, ஒர்க்கிங் எட்ஜி. இந்த சைடு இருக்குது பாருங்கள், பெவில்டு எட்ஜின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ளூயிடல் எட்ஜி, ஒர்க்கிங் எட்ஜின்னு சொல்லலாம். கிளியரா? யூஸ்டு லோ எலிவேஷன் டிப்ரெஷன். அதாவது எலிவேஷன்னா அப்வர்டில் போகிறது, டிப்ரெஷனில் டவுன்வர்டில் போகிறது. அதாவது ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக பிளைனாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த பிளைன் அலிடேட்டை யூஸ் பண்ண முடியும். ஆங்கிள்லாம் நிறையா வர மாதிரி இருந்துச்சுனாக்கா, நம்ம டிப்ரெஷன் எலிவேஷனில் டிஃப்ரென்ஸ் நிறையா வருதுனாக்கா இந்த பிளெயின் அலிடேட்டை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எலிவேஷன் டிப்ரெஷன் நிறையா வரும்போது டெலஸ்கோபிக் அலிடேட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம பயன்படுத்த முடியும். இதில் டெலஸ்கோபிக் அலிடேட்டுங்கிறது இது தான். பார்த்திங்களா? இது பிளெயின் அலிடேட்டு, இது டெலஸ்கோபிக் அலிடேட்னா டெலஸ்கோபிக் அதில் இருக்கும். இது டெலஸ்கோப்பி. ஓகே, இது மேக்னிஃபையர். அதாவது எதுக்குன்னா, மேக்னிஃபையர்னா என்ன? நம்ம ஜூம் அவுட்டு, ஜூம் இன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு செட்டப் இந்த இடம். ஃப்ளூயிடல் எட்ஜி, இதில் பார்த்த மாதிரி ஃப்ளூயிடல் எட்ஜி இதில் இருக்குது பாருங்கள். இது ஃப்ளூயிடல் எட்ஜி, இது ஐ பீஸு, இது ஆப்ஜெக்ட் பீஸு, இது பபுள். இந்த பபுள் எதுக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது லெவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இது லெவலிங் ஸ்க்ரூ. ஸோ இது டெலஸ்கோபிக் அலிடேட். இது இன்க்ளைன் சைட்ஸை பார்க்க பயன்படுத்தப்படுகிறது. அக்யூரசி இருக்குது. இன்க்ரீஸ் த ரேஞ்ச் அண்ட் அக்யூரசி. ஸ்மால் டெலஸ்கோப் ப்ளஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரெஸ்ட் ஆன் ஏ ஃப்ரேம். ஏ ஃப்ரேம்னா தேவருங்க, ஏ ஃப்ரேம். இதுதான் ஏ ஃப்ரேம். ஆங்கிள் போத் எலிவேஷன் டிப்ரெஷன். எலிவேஷனாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் ரெண்டு இதுலேயுமே இந்த டெலஸ்கோபிக் அலிடேட்டை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பிளெயின் அலிடேட்டை பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக என்னென்ன அசசரி? ஸ்பிரிட் லெவல். இந்த ஸ்பிரிட் லெவல் ஒரு மெட்டல் டியூப்பு. இது எதுக்குன்னா, லெவலிங் த போர்டு மேலே இந்த ஸ்பிரிட் லெவலை வச்சுட்டு இந்த பபுள் இருக்குது பாருங்கள், சென்டருக்கு வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். இது லெவல் பண்ணுறதுக்கு போர்டை. ட்ரஃப் காம்பஸுங்கிறது டு மார்க் நார்த்து. போர்டில் வச்சுட்டு இது நார்த்து எங்கே காட்டுதோ அதை ஒரு லைன் போட்டுக்க வேண்டியதான், நார்த்து டைரெக்ஷன் மார்க் பண்ண. இது ப்ளம்பாப்பு. இந்த ப்ளம்பாப் எதுக்கு அப்படின்னாக்கா, கிரவுண்டு பாயிண்ட்டை பேப்பர் பாயிண்ட்டை கிரவுண்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளம்பாப். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த கிரவுண்ட் பாயிண்ட் ஆன் ஷீட் வைஸ் வர்ஸா. அப்படின்னா கீழேருந்து மேலேயோ மேலேருந்து கீழேயோ அந்த பாயிண்ட்டை கொண்டு வர்றதுக்காக தான். 2 ஆர்ம்ஸ் இருக்கும் ஈக்குவல் லென்த்தில். இது ஒரு ஆர்மு, இது அப்பர் ஆர்ம், இது லோவர் ஆர்ம். ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது ப்ளம்பிங் ஃபோர்க் வித்து ப்ளம்பாப். 2 ஆர்ம்ஸ் ஈக்குவல் லென்த். ஓகே, ஆல்ரெடி சொன்னது தான். வாட்டர் ப்ரூஃபிங் கவருங்கிறது எதுக்குன்னா, நம்ம மேலே ட்ராயிங் ஷீட்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு மழை பெஞ்சிரும், ஏதோ சம்திங் அவுட் சைட்லேருந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுனாக்கா அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த விஷயங்களெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கவர். முடிஞ்சு போச்சு. செட்டிங் அப் த பிளேன் டேபிள். லெவலிங், சென்டரிங், ஓரியண்டிங். லெவலிங் என்னன்னா, இது இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு லெவலிங்,
அப்புறம் சென்டரிங், அப்புறம் ஓரியண்டிங். இந்த ஆர்டரு அடிக்கடி கொஷினில் வர்றது தான். ஓகே, பிளேன் டேபிள் பை ஸ்பிரிட் லெவலில் வச்சு லெவலிங் பண்ணுவோம். ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்பிரிட் லெவல் எதுக்குன்னு. அதாவது லார்ஜ் ஸ்கேல் மேப்பாக இருந்தாக்க ஸ்பிரிட் லெவலில் வச்சு நம்ம ஓரளவுக்கு லெவல் பண்ணலாம். சின்னதாக அதாவது ஸ்மால் ஸ்கேல் மேப் அதுக்கெலாம் வந்து ஹை எஸ்டிமேஷன்லேயே ஓரளவுக்கு லெவலிங் பண்ணிடலாம். சென்டரிங் எதுக்கு, அதாவது ஆல்ரெடி மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ரஃப் ஒர்க் நாட் நெசசரி, லார்ஜ் ஸ்கேல் ஒர்க்ஸ் நெசசரி. அதாவது ரஃப்பான ஒர்க்குக்கு வந்து இந்த சென்டரிங் வந்து நெசசரி இல்லைங்கிறாங்க. ஓரளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் ஒர்க்குனாக்க இந்த சென்டரிங் மிகவும் கட்டாயம். அந்த சென்டரிங் வந்து ப்ளம்பிங் ஃபோர்க் மூலமாக நாம் பண்ண முடியும். இதுதான் அந்த ப்ளம்பிங் ஃபோர்க் ஆல்ரெடி பார்த்தது. ஓரியண்டிங் த பிளேன் டேபிள். ஓரியண்டிங் பிளேன் டேபிள்னா ஓரியண்டிங் பை பேக் சைட்டிங், ஓரியண்டிங் பை மேக்னெட்டிக். இது ரெண்டுமே ஓரியன்டேஷனில் என்ன டைப் மெத்தட் இருக்குனாக்கா இது 2 மெத்தட். பேக் சைட்டிங் ஒன்று, மேக்னெட்டிக் நீடில் ஒன்று. இது கொஸ்டின்னு. கீ பாயிண்ட் எல்லாமே கொஸ்டின் தான். ஓகே, த ஃபாலோயிங் 4 மெத்தட். இந்த பிளேன் டேபிளில் 4 மெத்தட். ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்சிங், ரிசெக்ஷன். ரேடியேஷன் எதுக்கு, சின்ன ஏரியா, சிங்கிள் ஸ்டேஷனு, அசசபிள் பாயிண்ட்டாக இருக்கணும், விசிபிளாக இருக்கணும். இது ரொம்ப அக்யூரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்செக்ஷன் இன்அசசபிள் பாயிண்ட், அதாவது நம்ம அந்த பாயிண்ட்டை போய் அக்சஸ் பண்ண முடியாது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும், இல்லைன்னா அந்த லைன் வந்து புரோக்கன் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த இடத்த அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை நம்ம அளக்கணுமே அப்படின்னா அந்த புரோக்கன் ஏரியாவில் இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் இருக்கிறத மெஷர் பண்ணுறது தான். இது வந்து அக்யூரேட்டு கம்மி தான் ரேடியேஷனை கம்பேர் பண்ணும்போது. ஒரு பேஸ் லைன் ஏபின்னு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஏபியிலேருந்து அந்த இன்அசசபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம ரேஸ் ட்ரா பண்ணி அதனுடைய மெஷர்மெண்ட்ஸை எடுக்க முடியும். அது இன்டர்செக்ஷன், லெஸ் அக்யூரேட் தென் ரேடியேஷன். ட்ராவர்சிங் சிமிலர் டு காம்பஸ். அதாவது ட்ராவர்சிங் வந்து காம்பஸில் வரும், பிளேன் டேபிளில் வரும், தேவ்லைட்டில் எல்லாத்துலேயுமே வரும் ட்ராவர்ஸ். இதில் காம்பஸ், தேவ்லைட், ட்ராவர்ஸ் மெத்தட். டேபிள் லொக்கேட் ஆல்மோஸ்ட் ஓவரால் ஸ்டேஷன். ஏபிசிடின்னு ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்டில் டேபிள் தூக்கி வைக்கணும், வச்சு இந்த ட்ராவர்ஸை பண்ணணும். இது க்ளோஸ் ட்ராவர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் ட்ராவர்ஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு க்ளோஸ் ஆகலைன்னா அது வந்து என்னது, ஓப்பன் ட்ராவர்ஸ். ஓப்பன் ட்ராவர்ஸ், க்ளோஸ் ட்ராவர்ஸுங்கிறது 2 மெத்தடு எல்லாத்துலேயுமே இந்த ஓப்பன் ட்ராவர்ஸ், க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது வரும். ரீசெக்ஷன் மெத்தட். இந்த ரீசெக்ஷன் வந்து லொக்கேட்டிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் ஒன்லி பை ஆல்ரெடி பிளாட்டட் 2 or 3 பிளாட்டட் ஸ்டேஷன்ஸ். அதாவது நம்ம வந்து 2-3 ஸ்டேஷனை பிளாட் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. அதை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கடா இருந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்த இடம் அதாவது எங்கேன்னு தெரியல அப்படிங்கும்போது பிளாட் பண்ண ஸ்டேஷனை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிசெக்ஷன் மெத்தடு பை பேக் ரே. இந்த 2.3.2லேயுமே இந்த பேக் ரே மெத்தடு தான். நம்ம ஸ்டேஷன்லேருந்து அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து எந்த இடத்துக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு லைன் பண்ணால் அது டைரெக்டாக ரே அந்த வரையிறது. அங்கேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கிறது அங்கேருந்து தானே பேக் சைடு தானே வரையணும். அப்போது அதான் பேக் ரே அப்படிங்கிறது. 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம். இதில் வந்து 3 பாயிண்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன்று. எஸ்டாப்ளிஷிங் த பொசிஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கணும். 3 வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்னா 3 பாயிண்ட்டு, 2 வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்னா 2 பாயிண்ட்டு. விசிபிள் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். அதே நேரத்தில் என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து அந்த 2 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் விசிபிளாக இருக்கணும். இதெல்லாம் கீ பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. இதில் 3 பாயிண்டில் 3 மெத்தடு. மெக்கானிக்கல் மெத்தடு, கிராஃபிக்கல் மெத்தடு, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. மெக்கானிக்கல் மெத்தடை ட்ரேசிங் பேப்பர் மெத்தட்னு சொல்லலாம். இது வந்து ஸ்மால் ட்ரையாங்கிள் எரர், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்து ஒரு புள்ளியாக வரணும். மாறாக ஒரு முக்கோணமாக வந்துச்சுன்னா 3 பாயிண்ட் ஆகிடுமா. அப்போ அந்த முக்கோணத்தை எலிமினேட் பண்ணி சிங்கிள் பாயிண்ட் ஆகணும். அப்படிங்கும்போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தூக்கி போட்டு அதை என்ன பண்ணணும், சிங்கிள் பாயிண்ட்டாக மாற்றணும். அந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை எலிமினேட் பண்ணி சிங்கிள் பாயிண்ட்டாக மாற்றணும். மெக்கானிக்கல் மெத்தடு, ட்ரேசிங் பேப்பர் மெத்தடு. இது அதாவது இதோடைய பேர் இதோடைய பேர் இது அப்படிங்கிறது தான். கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெசல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது காமன்லி யூஸ்டு சிம்பிள் மெத்தட் அப்படிங்கிறாங்க. ட்ரையல் அண்ட் எரர் தான் இந்த இருக்கிற மற்ற மெத்தடோட மிகவும் அக்யூரேட்டு. இதுக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் மெத்தடுன்னு இன்னொரு பேர் இருக்குது. லேமன்ஸ் ரூலை யூஸ் பண்ணுறாங்க. நாட் பாசிங் சிங்கிள் பாயிண்ட், அதாவது ஆல்ரெடி சொன்னது தான், சிங்கிள் பாயிண்டாக தான் அது ஸ்டேஷன். மாறாக முக்கோணமாக இருந்துச்சுன்னா அது 3 பாயிண்டாக ஆகிடும். அப்போ அந்த 3 பாயிண்ட் சேர்த்து 1 பாயிண்ட் ஆகணும்னா அதுக்கு தான் என்ன பண்ணுறது, இந்த ட்ரையல் அண்ட் எரர் திரும்ப அதை ட்ரையல்ஸ் திரும்ப செஞ்சு அதை 1 பாயிண்ட்டாக மாற்றணும். ஸ்மால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறத பை ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் த ட்ரையாங்கிள் இஸ் எலிமினேட்டட் as single point. ஓகே,
எரர்ஸ் இன் பிளேன் டேபிளுக்கு என்னென்ன எரர்ஸ் இருக்குது? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், எரர்ஸ் ஆர் மனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங், எரர்ஸ் ஆஃப் பிளாட்டிங். இன்ஸ்ட்ருமெண்ட்லவே இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர், அதாவது நம்ம வந்து பார்க்கும்பொழுதோ சைட்டிங் பண்ணும்போதோ வந்தால் அது செகண்ட் டைப்பு. பிளாட்டிங்கிறது நம்ம வரையும் போது எதாவது தப்பாக வரைஞ்சிட்டோம்னா பிளாட்டிங் அப்படிங்கிறது 3 எரர். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேபிட் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், சரசரன்னு லைன் போடுறது தானே, போட்டுடலாம். ஃபீல்டில் நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபீல்டுலேயே எல்லாத்தையும் வரைகிறோம், டயக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஒமிட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆஃபீஸில் ஒர்க் வந்து கிடையாது, இருந்தாலும் சும்மா சிம்பிளாக கொஞ்சம் தான் இருக்குமே தவிர மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் எங்கே சைட்டில் ஃபீல்டில் தான். அதாவது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது மிகவும் குறைவு. ரொம்ப அறிவாளிலாம் தேவையில்லை, நோ கிரேட் ஸ்கில் அப்படின்னு போட்டிருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த பிளேன் டேபிள், இது என்னென்னா பெரிய பெரிய ஸ்கேலுக்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரொம்ப வெயிட்டு, மழை டைமில் பனி டைம்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேப்பர் என்ன ஆகும், இது மேலே தான் நம்ம பேப்பரை வச்சு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு பனியோ மழைன்னு என்ன எல்லாம் வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் ரெயின் கவர்னு ஒன்று இருந்தது. பட் இருந்தாலும் மழை பனி காலங்களில் இதை யூஸ் பண்ணுவது கடினம். cannot be done in dense wooden areas. நிறைய மரமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குனாக்கா அங்கெல்லாம் இதை போயிட்டு நம்ம வச்சுக்கிட்டு ட்ரேசிங் பண்ண முடியாது. பிலாம் ட்ரேசிங் பண்ணிவிடுவோம், சி பாயிண்ட்டு மரத்துக்கு பின்னாடி இருக்கும். இப்போ நான் மரத்தையே வெட்ட முடியும்? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நாட் அக்யூரேட். இது வந்து அந்தளவுக்குலாம் அக்யூரேட் இல்லை, ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு கன்க்ளூஷன் ஓரளவுக்கு இதன் மூலமாக கொண்டு வர முடியும். மெனி அசசரிஸ், எவ்வளோ அசசரிஸ் பாருங்கள். இதுவே லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த ஸ்டாஃபு ட்ரைபாடை மட்டும் தூக்கிட்டு போனால் இப்போ இதில் பாருங்களேன், இந்த ட்ரைபாடு போர்டு, இது என்னது அலிடேட்டு, இது ஸ்பிரிட் லெவலு, ட்ரஃப் காம்பஸு, இது ப்ளம்பிங் U4க்கு இவ்வளோ ஜாமானை தூக்கிட்டு நம்ம எங்கே போகிறது? இத்தனைக்கும் வெயிட்டு வேறு. ஸோ இதுதான் பிளேன் டேபிள் சர்வேயிங். இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து இதில் தவிர்த்து ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கும் அப்படின்னாலோ ப்ராப்ளமேட்டிக் இருக்குன்னாலோ நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.